ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சவுதி அரேபியாவுடைய முக்கியமான அறிவிப்பு, முக்கியமான செய்தியெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி ஒரு விழிப்புணர்வு பதிவு தான். அதாவது சவுதி அரேபியாவில் நீங்கள் வருபவர்களாக இருக்கட்டும், இல்லைனா சவுதி அரேபியாவிலேருந்து வெளிநாடுகளுக்கு புறப்படுபவர்களாக இருக்கட்டும், இல்லை சவுதி அரேபியாவில் நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறவங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அதாவது ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மருந்து பொருட்கள், அதாவது மெடிசன்ஸ்லாம் நீங்கள் வச்சுருப்பீங்கள, அது உங்களுடைய டாக்டர் அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா எழுதி வாங்கி வச்சுருக்கணும். ப்ரெஸ்கிரிப்ஷன் கண்டிப்பாக இருக்கணும். உரிய ஆவணத்துடன் தான் நீங்கள் அந்த மருந்து பொருட்கள்லாம் வச்சுருக்க வேண்டும். ஏன்னா இப்போ சவுதி அரேபியா இந்த போதைப் பொருளை கட்டுப்படுத்துவதற்காக நிறைய சோதனைகள்லாம் நிறைய இடங்களில் மேற்கொள்கிறாங்க. விமான நிலையத்தில் இருக்கட்டும், பொது இடங்களில் இருக்கட்டும், மக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் இருக்கட்டும், அது நிறைய பார்த்திங்கன்னா சோதனை செய்கிறாங்க. அப்போ சும்மா மருந்து பொருள் வச்சுருந்தா கூட அது என்ன ஏதுன்னா விசாரிக்கிறாங்க. இது ரீசெண்டாக கூட ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரு நபர் வேலைக்கு செல்லும் பொழுது கூட மத்தியான உணவுக்கு அப்புறம் அவர் மருந்து பொருள் சாப்பிட்றதுக்காக 2 மாத்திரை எடுத்து வச்சுருக்காரு. அப்போ திடீர்னு வேனில் போய்கிட்டு இருக்கும்போது சவுதி போலீஸர் வேனை மறைச்சி சோதனை பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த நபரிடம் மாத்திரை இருந்த காரணத்தினால, அதாவது அதுக்கு உரிய ஆவணம் அப்போ அவர்கிட்ட இல்லை. ஸோ அதனால் அவரை கைது செஞ்சுட்டாங்க. அவர் அவருடைய உடல் உபாதைக்காக, அதாவது வலி நிவாரணி மருந்தை அதை பயன்படுத்தியிருக்காரு. ஆனால் அந்த இடத்துல ஆவணம் இல்லாதனால அவரை கைது செஞ்சுட்டாங்க. இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இது ஒரு சம்பவம் மட்டும் கிடையாது. விமான நிலையத்திலையும் அதாவது டாக்டரோட ப்ரெஸ்கிரிப்ஷன் இல்லாமல், உரிய ஆவணம் இல்லாமல் மருந்து பொருளை எடுத்துகிட்டு நிறைய பேர் விமான நிலையத்தில் சிக்கி தவிக்கிறாங்க. அடுத்து அங்கேயே சவுதி அரேபியாவில் அது தடை செய்யப்பட்ட மருந்து பொருட்களாக இருந்தால் உடனே கைது செஞ்சிடறாங்க, சிறையில் அடைக்கப்படுறாங்க. இந்த மாதிரிலாம் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் சில நண்பர்கள்லாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைலாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் தவிர்ப்பதற்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு அறிமுகம் இல்லாத நபர்கள் ஏதாவது மருந்து பொருளை கொடுத்து எங்கள் உறவினர்கள் அங்கே இருக்காங்க, அவங்ககிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் தயவுசெய்து வாங்குவதை தவிர்ப்பது தான் நல்லது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே நீங்கள் வாங்கினா கூட அது தடை செய்யப்பட்ட மருந்து பொருட்களா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணுறது தான் நல்லது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக சவுதி அரேபியாவுடைய வானிலை ஆய்வு தரப்புலேருந்து ஒரு தகவல். அதாவது சவுதி அரேபியாவில் தொடர்ந்து குளிர் இருக்கும். மேலும் பார்த்திங்கன்னா மழைப்பொழியும் வாய்ப்பு இருக்குது அப்படின்றத சவுதி அரேபியா தரப்புலேருந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல். மேலும் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஒரு சம்பவம், அதாவது துபாயிலிருந்து மும்பை விமான நிலையத்திற்கு வந்த பயணி ஒருவர் அவருடைய லக்கேஜில் சாக்லேட் பெட்டி மற்றும் அந்த பேபி பவுடர் குப்பிகளில் தங்கத்தை மறைச்சி கொண்டு வந்திருக்காரு. அப்போ சுங்கத்துறை அதிகாரிகள் அதை கைப்பற்றி அவரை கைதும் செஞ்சுருக்கிறாங்க. ஸோ இது போன்ற செயல்களில் யாரும் ஈடுபடக்கூடாது அப்படின்ற ஒரு தகவலை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக சவுதி அரேபியாவுடைய அதாவது போக்குவரத்து துறை தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா போக்குவரத்து துறையில் சவுதிசேஷன் விரைவில் செய்வாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. போக்குவரத்து துறையில் அதிக வேலைவாய்ப்பு 2 ஆண்டுகளுக்குள்ளே சவுதி மயமாக்கப்படும் அப்படின்றத சவுதி போக்குவரத்து ஆணையம் தற்பொழுது தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் சவுதி அரேபியா அந்த டிஜிட்டல் மயமாக்கலை தொடர்ந்து சவுதி அரேபியாவில் சில வங்கி கிளைகள் மற்றும் சில ஏடிஎம்கள்லாம் தொடர்ந்து மூடப்பட்டு வருகின்றன அப்படின்ற ஒரு தகவலை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவில் ரியாத் தலைநகருடைய பிரதான சாலையில் சென்று கொண்டிருந்த கார் ஒன்று தீப்பிடித்து எரிந்தது. சிவில் பாதுகாப்பு அதிகாரிகள் தீயை அணைத்தனர். யாருக்கும் காயம் எதுவும் ஏற்படவில்லை அப்படின்ற ஒரு தகவலை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக சவுதி அரேபியாவில் கடந்த ஒரு வாரத்தில் சவுதி அரேபியாவுடைய குடியுரிமை, எல்லை பாதுகாப்பு விதிமுறை, தொழிலாளர் சட்ட விதிமுறைகளை மீறியதற்காக கிட்டத்தட்ட 17,000க்கு மேற்பட்ட நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் அப்படின்ற ஒரு தகவலை தெரிஞ்சுக்கோங்க. மேலும் பார்த்திங்கன்னா சவுதி அரேபியா தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகள்லாம் எடுத்துகிட்டு வர்றாங்க. சவுதி அரேபியாவுடைய விதிமுறை மீறல்களில் யாரெல்லாம் ஈடுபடுறாங்களோ, அதாவது சவுதி அரேபியாவுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பின்பற்றாத நபர்கள் மீது தொடர்ந்து நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு வர்றாங்க. சவுதி அரேபியாவில் வேலை செய்யும் நண்பர்கள் சவுதி அரேபியாவுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பின்பற்றி வேலை செய்யும் பொழுது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.